வணக்கம். ஸோ இந்த பதிவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அகெயின் இட்ஸ் பேரண்டிங் செக்மெண்ட் தான். ஸோ இந்த விஷயத்தில் வந்து நிறைய இப்போ ஜென்டில் பேரண்டிங் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வச்சுருக்க நேரத்தில் வந்து நிறையவே இன்றைக்கி அவேர்னஸ் இருக்குது பெற்றோர்களுக்கு வந்து குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படின்னு. பட் அவங்களுடைய சில நேரங்களில் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலையும் இன்றைக்கி வந்து ஒரு சில தவறுகள் வந்து பெற்றோர்கள் வந்து பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் நிறையாவே இன்னும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பிஹேவியரெல்லாம் கற்றுக்கிட்டாலும் அதை வந்து நம்ம செய்யும்போது நம்மளுடைய மைண்டில் இருக்கிற பிலீஃப் வந்து நம்மளை அதை செய்ய விடாது. ஸோ இட்ஸ் லைக் அ டெக்னிக்கல் திங். பட் இங்கே நான் சொல்ல போகிறது வந்து ஆல்ரெடி இந்த கோடிபெண்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப வந்து ஒரு நாவலான கான்செப்ட் தான். இன்றைக்கி நிறையா பப்ளிக் இந்த விஷயம் தெரியாது. அதாவது டிபெண்டன்சி அப்படின்னால என்னது, சார்ந்திருத்தல். ஸோ இதை வந்து ஆல்ரெடி நான் ஒரு பதிவில் வந்து நான் சார்ந்திருத்தலை பற்றி நான் பேசியிருக்கேன். அது வந்து எந்த அளவு வந்து ஒரு பிள்ளைங்க வந்து இன்றைக்கி விழிச்சிக்கணும். பிகாஸ் அகெயின் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் மை கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்க்கும்பொழுது இன்றைக்கி டீனேஜர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு 30s மிட் 30s இருக்கவங்க திருமணம் கூட செஞ்சுக்காமல் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் அம்மா அப்பா வந்து அவங்க மேலே டிபெண்ட் ஆகி அதனால் அவங்கள எந்த அளவுக்கு வந்து அவங்க மன அளவில் வந்து காயப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் விழித்தெழும்பணுன்ற மாதிரி நான் பேசியிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது முக்கியமாக பெற்றோர்களுக்கான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்கள் வந்து நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக சில பெற்றோர்களுக்கு வந்து அது ரிலேட் ஆனாலும் இந்த கான்செப்ட்லேருந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் இதுலேருந்து வெளியில் வரதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. பட் இதோடைய கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக தெர் இஸ் ஸ்டார்ட் ஆல்வேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கோடிபெண்டன்ட் பேரண்ட்ஸ் அப்படின்றவங்க வந்து என்ன செய்வாங்க, இதனால் என்ன விளைவுகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இதில் ஹெலிகாப்டர் பேரண்டிங்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பொதுவாக வந்து நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், ஒரு பறவையே வந்து ஒரு காலகட்டத்துக்கு தான் வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே வந்து பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அதுவே அதை மேலேருந்து தள்ளி விட்டுடும், நீ தான் பறந்து சிறகடிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த இண்டிபெண்டன்சி கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுல வந்து இன்றைக்கி ஒரு பெரிய கொஷின் மார்க்காகவே இருக்குது. அதுவும் நம்மளுடைய கல்ச்சரில், நம்மளுடைய இந்த இந்தியன் கல்ச்சரில் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே என்மெஷ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு எந்த இடத்துல இதுக்கு பவுண்ட்ரி போடணுன்னே இன்றைக்கி தெரியலன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி 25 வயசு பிள்ளைங்களுக்கு கூட இன்றைக்கி வந்து சாப்பாடு ஊட்டுற பெண்களை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் திருமணமான ஒரு ஆணுக்கு கூட அவங்களோட அம்மா வந்து இன்றைக்கி உணவு ஊட்டுற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ என்கிட்ட டைமே ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைன்னு ஒரு கம்ப்ளைனிங் வேதரை இன்றைக்கி வந்து வருது. இதனாலே நிறைய மாமியார் மருமகள் பிரச்சனைகளுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு பேரண்டிங் அடித்தளம்னு சொல்ல முடியும். ஸோ நான் என்னோடய குழந்தைய வந்து அப்படியே பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பத்திரமா படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு வந்து அவங்கள லைஃப்கிட்டேருந்தே நீங்கள் பத்திரமா படுத்துருவீங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அவங்களால வாழ்க்கையை கூட ரசிக்க முடியாது, சுவைக்க முடியாத ஒரு கட்டத்தில் கொண்டு போய் அவங்கள விட்டுடுறீங்கன்னா மிகையாகாது. இன்றைக்கி வந்து ஒரு குழந்தைய வந்து பறக்கும்போது ஒரு தாய் வந்து என்னோட தொப்புள் கொடி உறவை வந்து நம்ம அன்றைக்கி கட் பண்ணி அந்த குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுன்றதான் அதில் சிம்பாலிசிசம். அதை கொஞ்சம் கூட கட் பண்ணாமல் அந்த உறவை நான் வந்து உறவே பிரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸிக்காக அட்டாச் ஆகிறாங்களோ அன்றைக்கி இந்த பிரச்சனைகள் வரும். அது நிறைய ரொம்ப காமன் நம்ம இந்தியன் ஃபேமிலிஸ்லேன்னு சொல்லலாம். ஸோ வந்து முக்கியமாக வந்து குழந்தைங்களை வளர்க்குறதே நாளைக்கு வந்து அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பார்க்குற பெற்றோர்களும் இருக்காங்க. என்னங்க பிள்ளைங்க நாளைக்கு நம்மளை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் விடுதியில் கொண்டு போய் விடுறாங்க, இப்போ இந்த மாதிரி முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுறாங்க, நம்மளை இந்த மாதிரியான ஒரு குழந்தைங்களையா நம்ம வளர்த்தோம் அப்படின்னு இந்த மாதிரி பெற்றோர் முறையில் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுதான் நடக்கும்னு கூட சொன்னால் மிகையாகாது. ஏன்னா கைக்குள்ளே வச்சு எதுவுமே இல்லாமல் அவங்கள வந்து சிறகொடித்து நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ரிசன்மெண்ட் தான் அதிகமாகும், எப்படி தப்பிச்சு போகிறதுங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு அதிகமாகும். ஸோ இதனால் வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து நம்ம பார்த்துக்கவே கூடாது, உன் வாழ்க்கையை பார்த்துட்டு அப்படியே பொட்டியை கட்டிட்டு போயிடு நம்ம இதில் சொல்ல வரல. ஆரோக்கியமாக நம்ம வளர்த்தோன்னா கண்டிப்பாக அந்த அன்பு பாசத்தோடு அவங்க இருக்க தான் செய்வாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும். இந்த மாதிரி நம்ம கோடிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப்பில் வளர்க்கப்படுற குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையும் இருக்காது, அவங்களுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டியுமே இருக்காது, ஒரு அடையாளம் ஐடென்டிட்டியுமே இருக்காது. அவங்களுடைய திறன்களில் ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கு நிறைய செல்ஃப் டவுட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் ஸ்கில்ஸுமே இருக்காது. அவங்களுக்கு வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறதே தெரியாது, என்ன பண்ணணுன்னே புரியாது. எதுக்கு எடுத்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணணுமா நான் இப்போது, என்னப்பா பண்ணுறது இப்போது, இல்லைனா நண்பர்கள்கிட்ட போய் கேட்குறது, இல்லைனா ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட போய் கேட்குறது. இந்த மாதிரி வந்து ஒரு சிறகுடைஞ்ச ஒரு ஹேண்டிகேப்பாக உங்கள் குழந்தை இன்றைக்கி நீங்கள் வளர்க்கணுன்னா நீங்கள் இப்படி வளர்க்கலாம். ஸோ எந்த இடத்துல நம்ம இந்த பவுண்டரி செட் பண்ணுறது அப்படின்றத பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும், ஏன் இப்படி பண்ணுறாங்கங்கிறதும் புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து நான் வந்து ரொம்ப பாதுகாப்பு கொடுக்க, எங்கள் குழந்தை வந்து டிஸ்ட்ரெஸ்ஸே ஆகக்கூடாதுங்க, டிஸப்பாயிண்ட்டே ஆகக்கூடாதுங்க, நான் ஒரே ஒரு பிள்ளையை வச்சுக்கிறேங்க அப்படின்னு நம்ம சொல்லி இந்த தவறை பண்ணலாம்.
இன்னொன்று வந்து தன்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் என் குழந்தை மூலமாக நான் நிறைவேற்றிக்கிறத பொம்மையா, அந்த மாதிரி இருக்கிற பெற்றோர்கள் இந்த தவறை செய்யலாம். இன்னொரு எந்த மாதிரி வர பெற்றோர்கள் வந்து இதை பண்ணலாம் அப்படின்னா, இமோஷ்னல் நீட்ஸ் வந்து ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஒரு ஒய்ஃப்க்கு கிடைக்காம இருக்கலாம், இல்லைனா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். இது மூலமாக உணர்வு ரீதியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்காத ஒரு பெண்கள் வந்து அதை தன்னுடைய பையன்கிட்டயோ பொண்ணுக்கிட்டேயோ தான் அவங்க வந்து அதை எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து எப்போவுமே ஒரு லீச் மாதிரியே அவங்க மேலேயே இருக்கிறதுனால அவங்களால வந்து எந்த ஒரு காரியத்தையுமே செய்யும் போது ஒரு கில்ட் அந்த குழந்தைங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த டிபெண்டன்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப டாக்ஸிக்கான விஷயம் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக புரிஞ்சுக்கணும். இது தயவு செஞ்சு பாசம்னு மட்டும் சொல்லாதீங்க, இது பாசம் கிடையாது, இது விஷம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதுவும் உங்களோட குழந்தைங்களை வந்து சுதந்திரத்தை கெடுக்கக்கூடிய விஷயம். உங்கள் குழந்தைங்களை வந்து இந்த சமுதாயத்தில் நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து இந்த உலகத்துக்கு நம்ம கொண்டு வரும் போதே அவங்களுக்குன்னு ஒரு ஆசை பாசம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு திறன்கள் இருக்குது, அவங்களுக்குன்னு சிந்திக்கிற விஷயங்கள் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களுடைய விஷயத்த வந்து அவங்களுக்கு அது செட் ஆகுமானே நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ ஒருத்தர்களுக்கு உடல் பருமன் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. உங்கள் சட்டையை குழந்தைங்களுக்கு போட்டு விட்டா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்குது உங்கள் நிறைவேறாத ஆசையை அவங்க மேலே நம்ம திணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. ப்ளஸ் உங்களுக்கு இமோஷ்னல் நீட்ஸ் எங்கேயுமே கிடைக்கல, எனக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும், எனக்கு என் ஹஸ்பண்ட் சரியில்லை, அதனால் இவன் தான் என்னுடைய அடுத்தது அப்படின்றதுனால அவங்க மேலே சார்ந்து வாழ்கிறது அப்படின்னு பெண்கள் இன்றைக்கி இருந்தீங்கன்னா அதை தவிர ஒரு மோசமான ஒரு தாய் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி சொல்ல முடியாதுங்க. ஸோ இது நிறைய பெண்களுக்கு இந்த பதிவு வந்து உங்களுக்கு வருத்தமோ கோபமோ இருக்கலாம், பட் திஸ் இஸ் த ட்ரூத் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இது நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு பாசம் அப்படின்னு நினச்சி இதை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறதுனால இதில் இருக்கிற விஷத்தன்மை வந்து தெரியறது கிடையாது. இதை நம்ம பார்க்கணுன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, ஒரு பசங்களோட சண்டை போட்டுட்டு இப்போ வீட்டுக்கு வராங்க அப்படின்ற போதே யார் என் குழந்தைகிட்ட இப்படி பண்ணது, எந்த டீச்சர் என்ன திட்டுறதுன்னு வரைஞ்சு கட்டிட்டு அங்கே போய் பேசி எல்லாமே சரி பண்ணுறது, ஒரு ஃப்ரெண்டு தப்பு பண்ணிட்டானா உடனே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, இல்லைனா ஹோம்ஒர்க் புக்கு மறந்துட்டு போயிட்டானா பின்னாடி ஓடி போய் கொடுக்குறது, இப்படி கூடவே எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்க குழந்தைங்களுக்கு வந்து அந்த வளரக்கூடிய ஒரு விஷயங்கள் தன் ரீசனிங் பவர், தன்னுடைய சாய்ஸஸ் ஏற்படுத்துகிற கெப்பாசிட்டி எல்லாமே வந்து வளராமே போயிடும். ஸோ இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க, நாளைக்கு யார் அவங்க கூட இருப்பா, திரும்பி இது வந்து ஒரு கொடி மாதிரி படர்ற மாதிரி தான். இன்றைக்கி உங்கள் மேலே படர்ற கொடி நாளைக்கு யார் மேலேயாவது படர்ந்துக்கிட்டே தான் இருக்க முடியாது, இது முழுக்கவே ஹேண்டிகேப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறையா குழந்தைங்கள் வந்து ஒரு 18 இயர்ஸ் ஆகும்போது தே எண்ட் அப் இன் கிளினிக். ஒரு மனநல பிரச்சனையும் உடல்நல பிரச்சனையுமே கூட அவங்களுக்கு வருதுன்னு சொல்ல முடியும். வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்காங்க இன்றைக்கி ஜென்ரேஷன் ஜி கிட்ஸ்லாம். ஏன்னா பழைய காலத்தில் ஒரு நிறையா ஜாயிண்ட் ஃபேமிலி நிறைய பேர் வளர்ந்தாங்க, அடிக்கிறது திட்டுறது பேசுகிறது இப்படி நிறையா டஃபன் ஆகிட்டாங்க. இன்றைக்கி ஒத்த குழந்தையாக வளர்கிறவங்க பொத்தி வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து இன்றைக்கி கண்ணாடி ஜாடி மாதிரி நொறுங்கி போயிடுறாங்க. ஒரு விஷயத்த ஒரு டீச்சர் சொன்னாலே வந்து இன்றைக்கி தற்கொலை முயற்சி பண்ணுற குழந்தைங்கள் வந்து இன்றைக்கி 10th 12th பார்க்க முடியுது. காலேஜில் போய் அடாப்டே பண்ண முடியல, எந்த ஒரு சுடுசொல்லையுமே இன்றைக்கி தாங்கிக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணமே இந்த பெற்றோர் போடுற விதை தான் சொன்னால் மிகையாகாது.